காவல்துறையும் சட்டமும் தமிழக அரசும் செய்யணும். இது பாரபட்சம் கிடையாது, பார்க்கக்கூடாது. இதுல வந்து சாதி பார்க்கக்கூடாது. அவன் சாதிக்கு அப்பாற்பட்டு மற்ற சமூக பெண்களை இழிவுபடுத்தணும், பாலியல் வன்முறை பண்ணி கொலை செய்யணும். என் ஆசைக்கு இணங்கலாம் நீ இருக்கிறதோடு சாகணும்னு சொல்லி செஞ்சிருக்கான் அந்த வேலையை. அப்போ அவன் ஆசைக்கு இணங்கணும்னா அது காதலை கற்பழிப்பா. என் ஆசைக்கு இணங்கலன்னா நீ சாகணும்னு சொல்லி கொள்றான். இது ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்து இன்னொருத்தர் பெண்ணை என் ஆசைக்கு இணங்கலன்னு கொலை செய்கிறானா? இங்கே இது சுதந்திர நாடு தானா? இங்கே சட்டம் இருக்கா? நீதிமன்றம், இன்னைக்கு தமிழக அரசு ஆட்சி, காவல்துறை இவங்க கட்டுப்பாட்டில் தான் அந்த நாடு இருக்கா? அப்போ அவங்க வந்து எதை வேணாலும் செய்யலாம், இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும்னு எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்களா? இதுதான் நான் கேட்குற கேள்வி. அவங்க எதை வேணாலும் செய்வாங்க, இதை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் இருக்கணும், நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும், நீங்கள் எந்த பதிலும் பேசக்கூடாது, நீங்கள் பதில் பேசுனீங்கன்னா நீங்கள் சாதி வெறியர்கள்னு எங்கள் மேலே ஒரு முத்திரை உத்தரதா? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. இதுக்கு என்ன தீர்வு? பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறேன்.